வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ் நான் 2வது வருஷமாக சாதனையாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு கிறிஸ்மஸ். நீங்கள் யார் என்பதை அறிய விரும்புகிறீர்களா? கேள்வி கேட்காதீர்கள், செயலில் இறங்குங்கள். செய்யும் செயலே நீங்கள் யார் என்பதை வரையறைக்கும். இது எனக்கு இன்னைக்கு ஏற்ற கோட். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 2022 நவம்பரில் நான் ஒரு கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் டிஜிட்டல் நிமிஷ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கேன்வா பற்றி எடுத்துகிட்டு இருந்தார். அந்த கேன்வா கிளாஸில் ஒரு போட்டி கொடுத்தாங்க. என்ன போட்டி அப்படின்னா, 21 டேஸ்க்கு அந்த குரூப்பில் நீங்கள் வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு கொடுத்துருந்தாங்க. நானும் ரொம்ப உற்சாகமாக என்னோட பேரை கொடுத்து நான் அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் 2-3 நாள் அப்படி உற்சாகமாக வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு வீடியோ போஸ்ட் பண்ணி நிறுத்திக்கிட்டேன். என்னால் அடுத்தடுத்த வீடியோ போடவே முடியல. ஏன் போட முடியலன்னு எனக்கும் தெரியல. சார் கோவிச்சுக்கிட்டார். நீ கண்டிப்பாக நல்லா பண்ணுவ, நீ கண்டிப்பாக 21 டேஸ் போடுவேன்னு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். நீ போடலைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம், அதனால் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதுக்கும் நான் எதுவுமே பதிலே சொல்லலை. நான் ரொம்ப அமைதியாகவே இருந்தேன். அப்புறம் 1 வாரம் கழித்து அவருக்கு மெசேஜ் போட்டேன். ரொம்ப சாரி சார், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, நான் உங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் கரெக்டாக செய்யலை, ரொம்ப ரொம்ப சாரிங்க சார். நான் 21 டே சேலஞ்ச் எடுத்துக்கல, நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் 365 நாள் சேலஞ்ச் எடுத்துக்கிறேன். நான் இந்த 21 நாள் பண்ணலைன்னா எனக்கு ஃபர்கிவ் பண்ணுங்கள். ஆனால் நான் 365 நாள் சேலஞ்ச் எடுத்து 365 நாளும் ஒரு நாளும் விடாமல் நான் கிறிஸ்மஸ் டு கிறிஸ்மஸ் நான் வீடியோ போடுறேன் சார் அப்படின்னோடனே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். 21 நாளே போடலை, 365 நாள் இந்த எங்கே போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினாரா நம்பலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நிஜமாகவே ஒரு சேலஞ்சாக எடுத்து 2022 டிசம்பர் 25 அன்னைக்கு என்னோட சேலஞ்ச் ஆரம்பித்து 2023 டிசம்பர் 25 வரையிலும் ஒரு நாளும் தவறாமல் என்னோட வீடியோவை நான் போஸ்ட் பண்ணேன். அப்போ 2023 வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வருஷம் போட்டு, இது 2வது வருஷம். இந்த 2வது கிறிஸ்மஸ் 2024 எனக்கு 2வது கிறிஸ்மஸ். 2 வருஷமாக நான் ஸ்டாப் ஒரு நாளும் தவறாமல் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். யார் வேணாலும் நீங்கள் இப்போ இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணிக்கலாம், தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னைக்கு நான் ஒரு பெரிய சாதனையாளராக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக நான் 2 வருஷமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்கள் நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாதது எனக்கு பெரிய வெற்றியை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருத்தம் என் மேலேயே இருந்துச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இதில் ஆரம்பித்தேன். இதில் நடுவில் எனக்கு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தேவசேனான்னு இருக்காரு. அவர் எனக்கு மெசேஜ் போட்டார். டெய்லி நீ போஸ்ட் பண்ண உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு டெய்லி போஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு டெய்லி பேசுகிற ப்ராக்டிஸ் கிடைக்குது, டெய்லி படிக்கணும், ஏன்னா படித்தாதான் ஒரு வீடியோ பண்ண முடியும். அதை நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நான் எந்த காரியத்தை பண்ணாலும் ஆரம்பித்தா முடிச்சே ஆகணுங்கிற ட்ரைனிங் என்னோட பிரெயினுக்கு கொடுத்துட்டேன். அதனால் நான் எதையுமே இப்போ அரைக்குறையாக விடுறதில்ல. முதல்ல சில இதை ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் பாதியில் நிறுத்திடுவோம். இப்போ அப்படி இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த கற்றுக்கிட்டேன். இது நான் நிறைய படிக்கிறதுனால என்னோட இலக்குகளை என்னால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் ட்ரைனிங் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த ட்ரைனிங்க்கு நிறைய டாபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் நிறையா படிக்கிறேன். பல விஷயங்கள் இதை கற்றுக்கிட்டேன். எங்கேருந்து க்ளூ கிடைக்குதோ அதை எடுத்துக்கிறேன். நாங்கள் ஐவன் சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அதில் செஃபியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பர்த்டேலேருந்து அவங்க ஒரு பர்த்டேலேருந்து இன்னொரு பர்த்டே வரையிலும் புக்ஸ் தொடர்ந்து படித்தாங்களாம். தொடர்ந்து படிச்சுட்டு கடைசியில் அந்த ஒரு பர்த்டே முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணும்போது அவங்க 23 புக்ஸ் படிச்சிருந்தாங்களாம். எனக்கு இதெல்லாம் நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக எடுத்து அதுக்கப்புறமே நான் என்ன பண்ணேன்னா, அப்புறம் அந்த கிளாஸ்ல என்ன பண்ணாங்க,
வித்யா மேம்னு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. கிராட்டிடியூட் ஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராட்டிடியூட் ஜார் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நீங்கள் எதெல்லாம் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அந்த ஜாருக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜாரை வந்து என்னோட புக் ரீடிங் ஜாராக நான் அது எடுத்துகிட்டு இப்போ நான் என்னென்ன புக்கு படிக்கிறேனோ அந்த புக்கை படித்து அந்த கார்டை வந்து உள்ளே போட்டுட்டு அந்த ஜாரை ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கன்சிஸ்டன்சியை நான் வந்து நம்ம நிறைய படித்து மட்டும் தெரியாமல் நான் வந்து ப்ராக்டிஸும் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த டிசம்பர் 25 இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ண போகிறேன். ஆனால் அந்த வீடியோ கண்டிப்பாக வேறு மாதிரி என்னோடய லைஃப் டேர்ன் ஆக போகுது. ஏன்னா நிறைய பிளான் வச்சுருக்கேன். நான் நிறைய கோச்சிங் பண்ணும் அதுக்குன்னு சொல்லி சில இலக்குகள் வச்சுருக்கேன். அந்த இலக்குகள் நான் இப்போ உங்களுக்கு சொல்லலை. அடுத்த வருஷம் வந்து நான் என்ன இலக்குகள் நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு வந்து அடுத்த டிசம்பரில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேயா? ஸோ எனக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான கிறிஸ்மஸ். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா நான் ரெண்டாவது வருஷமும் ஒரு சாதனையாளராக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஓகேயா? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு அழகான கதை சொல்கிறேன். டைம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஒரு டைம் பற்றின ஒரு கதை. ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அந்த அருமையான ஃப்ரெண்டு வந்து எப்போ ராஜா வந்து அந்த அருமையான ஃப்ரெண்டோடு இருக்காரோ அப்போ வந்து ராஜா வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு மன நிறைவோடு இருப்பார். அப்புறம் ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டு சொன்னார், ராஜா நான் வந்து டெய்லி எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறேன். எங்கே வேலைக்கு போனாலுமே யாருமே நீ ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஒரு சோம்பேறி, நீ எந்த வேலையும் எடுத்தால் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிறத ராஜா கேட்டுக்கிறார். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அப்புறம் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நான் போன வாரம் கூட அந்த கடையில் போய் கேட்டேன். அந்த கடைக்காரர் கூட என்னை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. ஒரு விவசாயிக்கிட்ட போட்டேன், விவசாயி என்னை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. ஒரு கார்பெண்டர் கிட்ட போனேன், அவரும் வந்து என்னை எந்த டிபார்ட்மெண்ட் எங்கே போனாலுமே நீ சேர்த்திக்கவே மாட்டேங்கிறாங்க ராஜா. நான் எப்படி ராஜா என்னோட குடும்பத்தை வச்சு நான் பிழைக்க முடியும்? நானும் என் குடும்பத்துக்கு காசெல்லாம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு வந்து சரி ரொம்ப நீ கஷ்டத்தில் இருக்க போல, சரி ஓகே உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ என்ன பண்ண அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து என்னோட கஜானாவை ஓப்பன் பண்ணிடுறேன். நீ நிறைய சாக்கு கொண்டு வந்து உனக்கு எவ்வளோ வேணுமா நீ அள்ளிட்டு போ. நான் எவ்வளோனே உனக்கு கேட்க மாட்டேன். உனக்கு எது வேணுமோ எவ்வளோ வேணாலும் அள்ளிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே, நிஜமா ராஜா சொல்றீங்க? ஆமா, என்னோட தோழனுக்கு நான் இது கூட செய்ய மாட்டேனா? நான் கண்டிப்பா செய்யறேன். நீ போய் உன் இஷ்டத்துக்கு எடுத்துக்கோ. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் பொழுதுக்குள்ள நீ எடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரே குஷி, அப்பாடே நமக்கு நிறைய பிரச்சனை தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவர் வேகமாக அவங்க வீட்டுக்கு போகிறார். வேகமாக வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்ட சொல்கிறாரு, இப்படி வந்து எனக்கு ராஜா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னோடனே மனைவிக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடே நம்மளோட கஷ்டம் எல்லாம் இன்னையோட தீரப்போகுது. நீங்கள் நிறைய சாக்கு எடுத்துகிட்டு போய் முக்கியமாக வைடூரியமாக எடுத்துகிட்டு வாங்க. அப்போ நம்ம விற்றோம்னா அதுக்கு நிறைய காசு கிடைக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாகவும் விற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த மனைவி அவரு சேர்ந்து நிறைய சாக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிறார். ரெடி பண்ணும்போது ஒரு சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரமாக சாப்பாடு போடுறியா, நான் சாப்பிட்டோன்னே போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து என்ன மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, வேகமாக சமைச்சு சாப்பாடு போடுறாங்க. இவர் நல்லா சாப்பிட்டுட்டு, நான் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கண்ணும் இருந்துக்கிறேன், நான் தூங்கிக்கிறேன், அதுக்கப்புறமே நான் எழுப்பிவிடு, நான் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார். சரி, இந்த மனைவி வந்து சாயந்தரம் டைம் இருக்கலன்னு சொல்லி சரி இப்போ கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னோடனே இவர் தூங்கி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுது. ஓகே, ஐயோ 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தா வேகமாக சாக்கு எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாரு. ஓடும்போது நல்ல வெயில். இந்த வெயிலில் ஓடி ரொம்ப கலப்பாகி இவர் ஒரு 10 நிமிஷம் மரத்துக்கட்டில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் மரத்துக்கட்டில் உட்காந்து அப்படியே தூங்கிறார். அப்படியே தூங்கி எவ்வளோ மணி நேரம் ஆயிருக்கு தெரியுமா? 5 மணி நேரம் ஆயிருக்கு. 5 மணி நேரம், ஐயோ 5 மணி நேரம் ஆயிடுச்சு, பொழுதா போதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக அரண்மனையை நோக்கி ஓடுறாரு. அரண்மனை கதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவர் போகவே அப்படியே அரண்மனை டோர் க்ளோஸ் ஆகிறது பார்க்குறாரு. இவர் என்ன பண்ணுறதே தெரியல. இவர் போய் சொல்கிறாரு, எனக்கு ராஜா வந்து கூப்பிட்டுருக்காரு, நான் போகணும், கதவை திறந்தோன்னே அவங்க வந்து இல்லைங்க, ரூல் படி நாங்கள் வந்து 6 மணிக்கு கதையை திறந்தோன்னா நாங்கள் சாத்தினோம்னா கதவை கண்டிப்பாக திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுறாங்க. இவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எல்லாருக்குமே பொருந்தும். நிறைய வாய்ப்புகள் நமக்கு வந்து கதவை திறந்து வான்னு கூப்பிடுது. அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. ஏன் அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க தயாராக இல்லை.
ஓகேங்களா? நிறைய காரணங்கள் சொல்றோம். சாப்பிடணும், பசிக்குது, தூக்கம் வருது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு இல்ல, நாளைக்கு போறேன், இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம், இல்ல நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நாளான்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்தையும் நம்ம தள்ளி தள்ளி போடுறோம் பாருங்க. அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையோட வெற்றி அடைய முடியாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமே எந்த விஷயமே தொடர்ந்து செய்யறதுக்கான புத்தி நமக்கு இல்ல. எந்த விஷயத்தையுமே தொடர்ந்து செய்யணும். ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா, அத கண்டிப்பா முடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு என்னைக்கு வருமோ, அன்னையிலிருந்தே பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை, நம்ம எந்த செயல் செஞ்சாலுமே முடிக்கல அப்படின்னா ஒரு மனசு வந்து ஒரு அன்ஈஸியா இருக்கும். அந்த அன்ஈஸினஸ் எப்போ நமக்கு வருதோ, அப்போ வந்து நம்ம தொடர்ந்து ஒரு வேலைய செய்ய தயாராயிட்டோம்னு அர்த்தம். என்னோட அனுபவத்த உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட அனுபவம் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.